வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான ராகி சப்பாத்தி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ராகி சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளர் 1 டம்ளர் ராகி மாவுக்கு இதே ஈக்குவல் குவான்டிட்டி 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1. ராகி மாவு நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே ஈக்குவல் குவான்டிட்டி தண்ணியும் சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இந்த தண்ணியில் நான் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவை இந்த தண்ணியில் கொட்டி கிளறிடலாம். நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தெரியும், ஆனால் மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையால் பிசையும் போது கரெக்டாக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சுங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து பாருங்கள். கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா மாவு கரெக்டாக ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையால் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ நான் சப்பாத்தி போட போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம எப்போதும் சப்பாத்தி எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டால் போதும். நீங்கள் அந்த சப்பாத்தி போடுறதுக்கு டஸ்ட் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு வச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லை ராகி மாவுலேயே டஸ்ட் பண்ணி கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஒரு சப்பாத்தி போட்டுட்டேன். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் போட்டு ரெடியாக இருக்குது. கல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக எப்படி எலும்பி வருது பாருங்கள். இந்த சப்பாத்தி சுடுறதுக்கு நீங்கள் ஆயில் இல்லைன்னா கீ யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான நல்ல சாஃப்டான அதே சமயம் நல்ல ஹெல்தியான ராகி சப்பாத்தி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸு, அதுக்கப்புறமா டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணுறவங்க, எப்போதும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.